அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ சர்வதேச வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இதில் எக்ஸ்போர்ட்டர் ஏற்றுமதியாளரும் மற்றும் இம்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இறக்குமதியாளரும் இருவரையும் நஷ்டப்படுத்தாம பாதுகாக்க உதவுறது தான் இந்த இன்சூரன்ஸ்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு பொருள் ஒரு ஷிப்பில் அனுப்பும்போது டேமேஜ் ஆகலாம் அல்லது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து லாஸும் ஆகலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பையரை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்காம அவரை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி ரிஸ்க்குகளை குறைக்க எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் இன்சூரன்ஸை பயன்படுத்துறாங்க. பொதுவாக பயன்படுத்தப்படும் இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ், மெரைன்டைம் இன்சூரன்ஸ், பொலிட்டிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் த ட்ரேட் கிரெடிட் இன்சூரன்ஸ். இதுலயும் அதிகமா என்னென்ன இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெரைன் இன்சூரன்ஸ் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இது சீலையும் ஏர்லையும் ரோட்லையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் குட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ எளிமையா சொல்ல போனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்சூரன்ஸ் என்பது இன்டர்நேஷனல் ட்ரேடில் குட்ஸ் மற்றும் பேமெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.